இங்க ஒருத்தர் ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல அவரோட குழந்தை கூட நடந்து வந்துட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே வந்து கீழே விழுந்திருப்பாரு. அந்த குழந்தையால இழுக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்து ஓடி போனா ஒருத்தர் வந்து அங்க நின்னுட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவரை வந்து ஹெல்ப் கூட்டு வந்திருப்பா. கொஞ்சம் இவரை தூக்கி வெளியே எடுத்துட்டு வந்து என்னோட வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அவர் வந்து பாக்குறப்போ சுயநினைவே இல்லாம தான் இருப்பாரு. இந்த பொண்ணு வேற வீட்டுல கொண்டு வந்து விட சொல்றா. வீட்டுல ஏதாச்சும் பொருள் காணாம போயிருச்சு, இல்ல ஒருவேளை இவர்கிட்டயே இருக்கிற பொருள் ஏதாவது காணாம போயிருச்சுன்னா நீ தான் வந்து இழுத்துட்டு வந்து விடுறப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அவரும் திரும்பி போயிடுவாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. அவங்க அப்பா தான் பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு. நம்மள விட்டு போயிட்டா பாவம் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படின்ட்டு ஒரு பெரிய இலையில அவங்க அப்பாவை வச்சு இழுத்துட்டு போவாரு. வீடு ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இந்த பொண்ணாலையும் அவ்வளவு தூரம் வர முடியல. அதனால அந்த பொண்ணு ஏறி அந்த இலையில உட்காந்துக்கிட்டு அவர் கூடவே வந்துருவா. இந்த பொண்ணுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பாவும் இந்த மாதிரி டெய்லி குடிச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதனால வீட்டு வேலை எல்லாமே இந்த பொண்ணு தான் செய்வா. அப்படிதான் அவங்க அப்பாவோட துணியை துவச்சிருக்கும் போது அவங்க அப்பாவோட பனியன் ரொம்ப பழசாயிட்டு கிழிஞ்சிருக்கிறத பார்த்திருப்பா. அடுத்த நாளே இப்ப இந்த பொண்ணு வந்து காட்டுல போயிட்டு மூங்கில்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணுக்கு முன்னாடி நாள் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார்ல, அவரும் வந்து அங்க மூங்கில் தான் கட் பண்ணிட்டு இருப்பாரு. நீ எதுக்கு வந்து காட்டுல மூங்கில் கட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கிறப்போ ஹெல்ப் பண்ணலாம்ல உங்களுக்கு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்ப இவர் வந்து மூங்கில்லாம் வச்சு ஒரு கடை மாதிரி தான் வச்சிருப்பாரு. அந்த கடையில போயிட்டு இந்த பொண்ணு எடுத்துட்டு அந்த மூங்கிலையும் வச்சிருப்பா. காலையில ஃபுல்லா வெறும் அந்த மூங்கில மட்டும் வித்துக்கிட்டு இருப்பாரு. நைட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப அந்த மூங்கில்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சமைச்சு அதை வந்து ஒரு டிஷ்ஷா ரெடி பண்ணி அவரோட ரெஸ்டாரண்ட்ல வித்துக்கிட்டு இருப்பாரு. அதுலயும் வந்து இப்ப இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ்வளவு சின்ன வயசுலயே காட்டுல இருந்து மூங்கில் எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம காலையில டைம்ல அந்த மூங்கில விற்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பா, நைட் டைம்ல அந்த மூங்கில சமைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பா. சின்ன குழந்தையால எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை விட ஜாஸ்தியாவே தான் இந்த பொண்ணு செஞ்சிருப்பா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் உட்காந்து சாப்பிட்டுட்டே அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யற அப்படின்ட்டு கேட்கிற போதும் இந்த காசுக்காக தான் அப்படின்னு சொல்வா. இந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு கேட்டிருப்பாரு. எங்க அப்பா கிட்ட ரொம்ப பழைய பனியன் தான் இருக்கு, எல்லாமே கிழிஞ்சு போயிட்டு இருக்கு, அதனால எங்க அப்பாக்கு புது பனியன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்வா. காலையில துணி தைக்கிறப்போ அவங்க அப்பா வந்து பழைய பனியன் போட்டுட்டு இருந்ததை பார்த்திருப்பால. ஸோ அதனால புது பனியன் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொண்ணு ஒரு நாள் ஃபுல்லா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பா. அந்த பொண்ணு அவங்க அப்பா மேல அவ்வளோ பாசமா இருக்கிறா. அம்மாவும் கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே அப்பா மட்டும்தான் அப்படின்றதுனாலயே அந்த பொண்ணு அவ்வளோ பாசமா பாத்துக்கிறா, அவ்வளோ பாசமா இருக்கிறா. அம்மா இல்லாத பொண்ணாச்சு, நம்ம தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்ட்டு தெரியாம டெய்லி குடிச்சிட்டு இந்த பொண்ணு எங்க போறா என்ன பண்றான்ட்டு கூட தெரியாம அவர் பாட்டு இருக்காரு.